இதற்கு மிகவும் சகோதர சகோதரிகளை பார்த்து அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர், நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் தைரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நம்ம கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தையை என்று பார்ப்போம். அது சங்கீதம் 138வது சங்கீதம் 3வது வசனம். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தைரியப்படுத்தினார் கர்த்தர். இன்றைக்கு ஒரு ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தாமல் போதுமானவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தை பார்த்து, ஒரு பிரச்சனைகளை பார்த்து உங்கள் ஆத்மாவுடைய சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கிற சூழலில் இருக்கலாம். எப்படி இதை நான் மேற்கொள்ள முடியும், எதை வைத்து நான் மேற்கொள்ள முடியும், எப்படி நான் இதை ஜெயிக்க முடியும், எப்படி நான் இந்த சூழலை ஜெயிப்பேன் என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுடைய இருதயத்தில் வந்து போகலாம். இரவிலே தூக்கம் இல்லாமல், இரவிலே சரியான நித்திரை இல்லாமல், பிள்ளைகள் எதிர்நடத்தி குறித்ததான ஒரு யோசனை. ஒருவேளை சில பெற்றோர்களாக படுப்பது போல படுப்பார்கள். இரவெல்லாம் அழுது 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 கண்ணீரை தலைவரை முழுவதும் கண்ணீரினால் வைத்துக் கொண்டிருப்பார்கள். சில நேரத்தில் தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? இந்த ஆத்மா சோர்ந்து போயிருக்கிறது, இந்த ஆத்மா கலங்கி போயிருக்கிறது. இந்த ஆத்மாவிற்கு யோசிக்க தெரியாது. யார் எனக்காய் ஜெபிப்பார், யார் எனக்காய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், யார் எனக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவார் என்று சொல்லி அங்கும் இங்குமா இந்த ஆத்மா அலைந்து திரியும். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் ஆத்மாவுக்கு பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துவார். எது உன்னை பலவீனப்படுகிறதோ அந்த இடத்துல தைரியப்படுத்துவார். எது உன்னை சோர்வுக்கு தண்ணினதோ அந்த இடத்துல பலப்படுத்துவார். எது உன்னை பயமுறுத்தினதோ அந்த இடத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலன் தந்து நமக்கு தைரியத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் பார்க்கும் என்று சொன்னால், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கூப்பிட வேண்டும். கர்த்தரை, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிற பழக்கமாக இருக்க வேண்டும். ஆபத்து வருகிறது, பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கண்கள் உடனே போவதற்கு தெரியுமா? பெரிய பெரிய நபர்களை, பெரிய பெரிய மனிதர்களிடத்தில், பெரிய பெரிய ஆட்களிடத்தில், ஆள்பலம் படுத்தவரிடத்தில், படபல படுத்தவரிடத்தில் இந்த மாதிரி நம்முடைய கண்கள் இங்கும் அங்குமாய் அலைந்து திரிகிறது. ஆனால் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, கூப்பிடும் பொழுது, அவரை பார்த்து நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். நீங்கள் இருக்க இடத்தில் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற அந்த இடத்தில் அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்கவே நடக்க. நான் உங்களை ஜெபிக்கட்டும். பரவபிதாவே, இந்த வார்த்தையை நாம் கேட்கிறது என்பது சகோதர சகோதரி ஒவ்வொரு விதத்தில் ஜெபிக்க கிருபையுள்ள கருத்தில் ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் மகிமையான தெய்வம் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்க. ஆண்டவரே, கிருபை சூழ்நிலை கட்டும். ஆண்டவரே, பெறன் உண்டாக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் மகிமையான கட்டம் பிள்ளைகளை தாங்கி நடத்திட்டாண்டோம். சோர்ந்து போல இருதயங்களுக்கு பெறன் உண்டாக சத்துவம் இல்லாத ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. கூப்பிடுற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் மருவத்தில் தருவீராக. இன்றைக்கு இயேசுவே யார் யாராவது கூப்பிடுற அத்தனை பேருக்கும் மருவத்தில் கொடுத்து ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. கிருபை சொல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless.